இந்த நிகழ்விற்கு தோழர் குமரன் அறிமுக உரை ஆற்றுவதாக இருந்தது. அந்த வேளையின் பெரும் பகுதியை எங்கள் சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் முனைவர் மு. தேன்மொழி அவர்கள் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார். இந்த 19ஆம் நூற்றாண்டு என்பது தமிழ் சமூகத்தில் மட்டுமல்ல, உலக வரலாற்றிலேயும் கூட ஒரு மறுமலர்ச்சி காலகட்டம் என்று சொல்லலாம். அறிவியல் மறுமலர்ச்சி, புதிய சிந்தனைகள், குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வெளிவந்த ஆண்டும் இந்த நூற்றாண்டு தான். அந்த 19ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் தான் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையும் வெளிவந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் கம்யூனிச பூதம் ஐரோப்பாவை பிடித்து ஆட்டுகிறது என்கிற ஒரு வரி இருக்கும். அதே போல இந்த இந்திய ஒன்றியத்தை திராவிட பூதம் எப்பொழுதுமே பிடித்து ஆட்டிக்கொண்டே இருக்கிறது. இதற்கு எதிராக பிராமணிய ஆதரவாளர்கள், பிராமணிய தரகர்கள் உள்ளிட்டவர்கள் பல பெயர்களில், பல போர்வைகளில் பகுத்தறிவுக்கு எதிரான ஒரு கூட்டணியை தொடர்ந்து அமைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த 19ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இந்திய பரப்பிற்குள் காலனியத்தின் வருகை நிகழ்ந்தது. அதற்கு முன்பாக இந்தியா எப்படி இருந்தது என்பதை குறித்து கவனிப்போமாயின், ஒரு ஒருங்கிணைந்த அரசு என்பது கிடையாது. பல இனக்குழுக்கள், சிதறுண்ட மக்கள் திரளினர். எந்த வரம்பிற்குள்ளும் அடங்காத பழங்குடி மக்கள், இப்படி பல்வேறுபட்ட இன மக்களின் தொகுப்பாக இந்த இந்திய பரப்பு இருந்தது. வியாபாரத்திற்காக ஐரோப்பியர்கள் வருகை தருகிறார்கள். போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரிட்டிஷ்காரர்கள். முதலில் மத நிறுவனங்கள் வருகின்றன. அடுத்தபடியாக இந்த கம்பெனிகள் வணிக நோக்கத்திற்காக வருகின்றன. ஒரு வகையில் இந்த பரப்பை முன் காலனியப்படுத்தப்பட்ட சமுதாயம் என்று நாம் சொல்லலாம். அதற்கு முன்பு இந்த பரப்பை பிராமணியம் காலனியப்படுத்தி வைத்திருந்தது. அது இந்த மண்ணின் மக்களின் சிந்தனையை, உழைப்பை காலனியப்படுத்தி வைத்திருந்தது. குறிப்பாக பிராமணிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தொழிலாளர்கள் இல்லை, உழைப்பாளர்கள் கிடையாது. அந்த காலகட்டத்தில் படை வீரர்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர்கள் தங்களுடைய எதிர் சிந்தனையை மட்டுமே மூலதனமாக கொண்டு இந்த நிலப்பரப்பின் பெரும்பான்மையான வளங்களை தங்களுடைய நலன்களுக்காக பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அதே சமயம் இங்கே வந்த காலனியவாதிகள் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக வந்தபோது இங்கு உள்ள மக்களின் நிலையை பார்த்தார்கள். குறிப்பாக நமது தென்னிந்திய பகுதிக்கு வந்த கிறிஸ்தவ பாதிரிமார்கள் மக்களின் வாழ்க்கையை பார்த்து அவர்களுக்கு கல்வி கொடுக்கிறார்கள். குறிப்பாக பிராமணியம் கல்விக்கு தாழ்பாலிட்டு வைத்திருந்தது. படிக்கக்கூடாது, கேட்கக்கூடாது என்று. அதையெல்லாம் உடைத்து, குறிப்பாக கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்று இருக்கும். அப்ப கோயிலுக்குள்ள நுழைய விடுறது, அறிவு சமூகத்தில் இப்படி பொதுமக்களின் பங்களிப்பு என்பது சமூக அவர்களை முன்னேற்றக்கூடிய ஒரு போக்கு என்பது வந்தது. இதுவும் திடீர்னு உருவாகிவிடவில்லை. இந்தியாவிற்கு வந்த காலனியவாதிகள் 2 கல்வி சார்ந்த 2 மையங்களை ஏற்படுத்துகிறார்கள். ஒன்று வங்கத்தில் ஏற்படுத்தப்பட்டது, இன்னொன்று சென்னையில் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சென்னையில் உள்ள கல்லூரியை நிறுவியவர் ஃபாதர் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். அவர்தான் இந்த திராவிட கருத்தியலுக்கு, திராவிட கருத்தாக்கத்திற்கு ஒரு மூலத்தை தந்தவர் மொழியியல் ரீதியாக.
அதற்கு பிறகுதான் கால்டுவெல் அந்த திராவிடம் என்பதில் தீவிரமான ஒரு முனைப்பான வேலையை செய்கிறார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் 1856 முதலாக கால்டுவெல்லால் வெளியிடப்படுகிறது. பின்பு 2ஆம் பதிப்பு வருகிறது. கால்டுவெல்லின் மறைவிற்கு பின்னர் வெளியிடப்பட்ட ஒப்பிலக்கணத்தில் கால்டுவெல்லின் நூலில் பல பகுதிகளை காணலாம். ஒரு 120 பக்கங்களை எடுத்து விடுகிறார்கள் சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்ட பதிப்பில். ஏனென்றால் கால்டுவெல்லின் இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற இந்த நூல் மொழிகளின் ஒப்பிடக்கூடிய நூல் மட்டுமல்ல, அது ஒரு மொழியியல் ஆராய்ச்சி என்பதோடு கூட சமூகவியல் ஆராய்ச்சியாகவும் அமைந்திருந்தது. இன்றைக்கு பேசப்படக்கூடிய மானிடவியல், இனவெறியியல் இதற்கான அனைத்து உள்ளடக்கங்களையும் அந்த நூல் உள்ளடக்கியிருந்தது. குறிப்பாக திராவிட இனத்தவர்கள் அவர்களுடைய உடலியல் பண்புகள் உள்ளிட்ட செய்திகளை எல்லாம் தொகுத்து ஆராய்ந்து கால்டுவெல் அதில் குறிப்பிட்டிருந்தார். கால்டுவெல் அவர் இந்தியாவிற்கு வரும்போது, கப்பலில் வரும்போது அங்கே உரையாடி கொண்டிருக்கக்கூடிய காலனியவாதிகள் அவர்களுடைய பேச்சை கேட்கிறார். பேச்சை கேட்டுட்டு அவர்களுடைய உரையாடலை கேட்டுவிட்டு தன்னுடைய அந்த நினைவு குறிப்பில் எழுதுகிறார், இவர்கள் எல்லோரும் சமஸ்கிருதத்தின் காரணங்களாக இருக்கிறார்கள். விட்டாளுங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, எல்லாருமே பிராமணர்களாக மாறிவிடுவார்கள் போல என்று ஒரு ஐயத்தை எழுப்புகிறார். இங்கே தமிழ்நாட்டில் முதலில் அங்கே நெல்லை சீமை அந்த திருநெல்வேலிக்கு இடையங்குடி அந்த பகுதியில் வேலை செய்து ஒரு சபையை உருவாக்கி பல வேலைகளை அர்ப்பணிப்போடு செய்கிறார். அங்கே உள்ள அடித்தள மக்கள் பிரிவினரான ஆதி திராவிடர்கள் என்று சொல்லக்கூடிய பறையர் இன மக்கள், சாணார் என்று சொல்லக்கூடிய நாடார் இன மக்கள், இவர்களுக்கெல்லாம் மத போதனை செய்வதோடு பெண் கல்வி என்கிற விஷயத்தையும் கால்டுவெல் கொண்டு வர்றாரு. கால்டுவெல்லின் மனைவி தான் ஒரு பெண் கல்வி நிலையத்திற்கு பொறுப்பாளராக இருந்து கடைசி வரைக்கும் அதை நடத்துறவங்க. அப்ப இந்த காலனியத்தோடு கூட வந்த அந்த மத பரப்புனர்களும் கல்வி குறித்து சிந்தித்துள்ளார்கள். எல்லோரும் கல்வி பொது என்கிற சிந்தனை காலனியவாதிகளிடமும் கிறிஸ்தவ சபையினரிடமும் இருந்ததை பார்க்க முடிகிறது. இப்படி கால்டுவெல் அவர்களால் உருவாக்கப்பட்டது. எல்லிஸினால் ஒரு கல்வி நிலையம் உருவாகுது, கால்டுவெல்லால் ஒரு கருத்தாக்கம் உருவாகுது. அந்த எல்லிஸ் உருவாக்கிய கல்வி நிலையம்தான் இங்கே உள்ளவர்கள் முதல் நிலையில எப்பொழுதுமே நாம சொல்றோம், பிராமணர்கள் இன்னைக்கு குறிப்பா பிராமணியத்தை அல்லது சனாதானத்தை ஆதரித்து பேசக்கூடியவர்கள் அவர்கள் எல்லோரும் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, காலனியத்தை ஏதோ ஒரு எதிர்நிலையில நிறுத்துறாங்க. காலனியத்தின் மீதும் அது எதிர்க்கப்பட வேண்டியதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் காலனியவாதிகள் வருவதற்கு முன்பு இங்கே உள்ள மக்கள் எப்படி இருந்தார்கள் என்கிற கேள்வி உண்டு. காலனியவாதிகள் வந்த பிறகு காலனியவாதிகளால் கல்வி கிடைத்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. அந்த பின்புலத்தில் இருந்துதான் அத்திப்பாக்கம் வெங்கடாசலனார் உருவாகிறார். தொண்டை மண்டலம் அயோத்திதாசரையும் அத்திப்பாக்கம் வெங்கடாசலனாரையும் நாம் பேச வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்றால், தென்னிந்தியாவின் காலனிய நிர்வாகம் மையம் கொண்ட இடம் சென்னை பகுதி, அதை ஒட்டியுள்ள அந்த தொண்டை மண்டல பகுதி. அங்கே நிகழ்ந்த காலனியத்தின் விளைவுகளில் ஒன்றான அந்த கல்வி பரவலால் அத்திப்பாக்கம் வெங்கடாசலனார் பரவல் அந்த கல்வி வாய்ப்புகளை பெறுகிறார். அதே சமயம் இத்தகைய கல்வி வாய்ப்புகளை பிராமணர்களும் சைவர்களும் பெறுகிறார்கள். பெரும்பாலும் தமிழ் மறுமலர்ச்சி என்று பேசும்போது அது சைவ மறுமலர்ச்சி, சைவ தமிழ் மறுமலர்ச்சி, வைணவ சமய தமிழ் மறுமலர்ச்சி என்பதாகத்தான் பேசப்படுகிறது. குறிப்பாக ஆறுமுக நாவலர் போன்ற அறிஞர்களை குறிப்பிடலாம். இங்கே சைவ சமயம் சார்ந்த சாத்திரங்கள், அவர்களும் திராவிடம் என்கிற அந்த சொல்லை அடையாளத்தை திராவிட மாபாடியம் என்றெல்லாம் நூல்கள் எழுதி கைப்பற்ற பார்த்தார்கள், ஆனால் முடியல. வைணவர்கள் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் மொழிபெயர்க்கிறார்கள், அவர்கள் பதிப்பிக்கிறார்கள். அச்சு இயந்திரம் வந்தபோதும் கூட இதுதான் நடக்குது.
ஒரு நவீன வளர்ச்சி வருகிறது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பிச்சைக்காரனிடம் கடவுள் சென்று வரம் கேட்டார், அப்பொழுது அந்த பிச்சைக்காரன் தனக்கு தங்க திருவோடு கேட்டதாக பழமொழி சொல்வார்கள். அப்படித்தான் இங்கே உள்ள அந்த பிராமணர்களும் சைவர்களும் கிடைத்த நவீன தொழில்நுட்பங்களை மீண்டும் மீண்டும் அந்த அறத பழசாகி போன இந்த சமுதாயத்தை பின்னுக்கு இழுக்கக்கூடிய கட்டுக்கதைகளை, புராண இதிகாசங்களை, ஐதீகங்களை மொழியை வளப்படுத்துதல் என்கிற பெயரில் மேற்கொண்டார்கள். அந்த காலகட்டத்தில் அத்திப்பாக்கம் வெங்கடாசலனார் நமக்கு மிக முக்கியமானவராக படுகிறார். ஏன்? அவர் இயற்றிய இந்து மத ஆசார ஆபாச தரிசினி மிக முக்கியமான நூல். ஒரு 210 செய்யுள்களை உடைய நூல். அதனை படித்தபோது ஒரு தமிழில் ஒரு பகுத்தறிவு இலக்கியத்தின் முன்னோடி இலக்கியம் என்கிற தன்மைகளை அந்த இலக்கியம் கொண்டிருந்தது. தமிழ் இலக்கிய வரலாற்று ஆசிரியர்கள் இந்த 19ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தை குறித்து நமக்கு தெளிவான அல்லது முழு நிறைவான தகவல்களை தரவில்லை. அத்திப்பாக்கம் வெங்கடாசலனார் மட்டுமல்ல, அவர் உருவாகி வளர்ந்த அந்த அவர் பங்கு பெற்றிருந்த அங்கமாக இருந்த லௌகீக சங்கம், தத்துவ விவேசினி இதழ்கள் போன்றவையெல்லாம் மறக்கப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டு ஒரு நூற்றாண்டு இடைவெளியில் 1999ஆம் ஆண்டு அயோத்திதாசரின் எழுத்துக்கள் தமிழுக்கு கிடைக்கின்றன. 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு அத்திப்பாக்கம் வெங்கடாசலனார், தத்துவ விவேசினி இதழ்கள் ஆகியவை பேராசிரியர் வி. அரசு அவர்களின் வாயிலாக தமிழுக்கு அறிமுகமாகின்றன. அப்ப இந்த இந்து மத ஆசார ஆபாச தரிசினி என்ன பேசுது என்றால், சாதி ஒழிப்பு கூடவே மத ஒழிப்பை பேசுகிறது. தந்தை பெரியாராக இருக்கட்டும், அண்ணா அம்பேத்கராக இருக்கட்டும், இந்த மத ஒழிப்பை தான் முக்கியமான விடயமாக வைப்பார்கள். அந்த மத ஒழிப்பை இந்து மதம் என்கிற பெயரால் நடைபெறக்கூடிய ஆபாசங்களை மிகவும் விரிவாக பேசுகிறது. அதோடு கூட பகுத்தறிவு சார்ந்த விஷயங்களை முன்வைக்கிறது. அயோத்திதாசர் இருவருக்கும் ஒரு கால வேறுபாடு என்றால், அயோத்திதாசர் 1845 பிறந்தவர். ஒரு 50 ஆண்டு கால இடைவெளி. ஒரு 100 ஆண்டுகள் அத்திப்பாக்கம் வெங்கடாசலனார் வாழ்கிறார். அயோத்திதாசர் கூடுதலாக ஒரு 10-15 ஆண்டுகள் வாழ்கிறார். அயோத்திதாசர் கால்டுவெல்லிடம் இருந்து அந்த திராவிடம் என்கிற கருத்தை பெற்றாலும் கால்டுவெல்லை குறிப்பிடவில்லை. அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த திராவிடம் என்பதை வளப்படுத்துகிறார். எப்படி வளப்படுத்துகிறார் என்றால், சாதி பேதமற்ற திராவிடர் என்கிற ஒரு கருத்தை நமக்கு கொடுக்கிறார். அத்திப்பாக்கம் வெங்கடாசலனார் பகுத்தறிவு இயக்கமாக இருக்கிறார். குடியரசு இதழிலே 1933ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், அந்த குடியரசு இதழிலே 50 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பகுத்தறிவு இயக்கம் என்ற அத்திப்பாக்கம் வெங்கடாசலனாரை தந்தை பெரியார் குறிப்பிட்டு எழுதுகிறார். நான் இந்த பகுத்தறிவு சுயமரியாதை பிரச்சாரத்தை செய்யக்கூடிய முதலாம் அவன் அல்ல, எனக்கு முன்பே இப்படிப்பட்ட பிரச்சாரம் தமிழ் சூழலில் நடந்திருக்கிறது, அதன் தொடர்ச்சியே நான் என்று அந்த செய்தியில் தந்தை பெரியார் அவர்கள் பதிவு செய்கிறார். தீபாவளி திருநாள், கார்த்திகை திருநாள், இதை பற்றியெல்லாம் இன்று வைதீக பண்டிகைகளாக இன்னைக்கு எல்லாம் அடையாளம் பெற்றுவிட்டன. இந்த தீபாவளி திருநாளை பற்றி பேசும்போது அத்திப்பாக்கம் வெங்கடாசலனார் நல்லெண்ணெய் கண்டு தீபாவளி. நல்லெண்ணெய் என்றால் எள்ளில் எடுக்கக்கூடிய நல்லெண்ணெய். அது ஏன் நல்லெண்ணெய் என்றால், அந்த நல்லெண்ணெய் தேய்த்து குடிப்பது உடம்புக்கு நல்லது, நல்லெண்ணெய் சமைப்பது உடம்புக்கு வலுவூட்டும், மருத்துவ குணம் மிக்கது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆக அந்த நல்லெண்ணெய்க்கான பண்டிகை தீபாவளி என்று சொல்லுகிறார். இதே போல அயோத்திதாசரும் இந்த தீபாவளி பண்டிகை என்னும் தீபஸ்நாக விபரம் என்று எழுதுகிறார். தீபஸ்நான விபரம். ஸ்நானம்னா குளிக்கிறது அந்த. அதே போல கார்த்திகைக்கு எழுதும் போது விளக்கெண்ணெய் கண்டு கார்த்திகை என்று எழுதுகிறார். விளக்கு எண்ணெய் என்றால் ஆமணக்கிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய். அந்த விளக்கெண்ணெயினால் தான் இந்த அதனை கொண்டாடும் விதமாக கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது என்று எழுதுகிறார்.
இவர் கார்த்திகை தீபம் என வழங்கும் கார்த்துல தீப விவரம் என்று அயோத்திதாசர் எழுதுகிறார். ஆமணக்கில் எண்ணெய் எடுத்தல் என்கிற செய்தியை பதிவு செய்வதோடு அதற்கு ஒரு பௌத்த அடையாளமும் கொடுக்கிறார். அயோத்திதாசரின் வரலாற்று எழுதியல் முழுக்க முழுக்க அந்த இதுதான். இப்ப நாம் இந்த இரண்டு பேரையும் பார்க்கும்போது எனக்கு என்ன தோன்றிற்று என்றால், அத்திப்பாக்கம் வெங்கடாசனார் கவிதைகளாக செய்யுள்களாக எழுதிய விடயங்கள் கிட்டத்தட்ட அப்படியே அந்த பகுத்தறிவு சார்ந்த விஷயங்கள் அயோத்திதாசரிடம் உரைநடைகளாக வெளிப்பட்டுள்ளன. குறிப்பாக பறையர்களை குறித்து அத்திப்பாக்கம் வெங்கடாசனார் பதிவு செய்கிறார். பறையர் மேலுக்கு வருவது, பறையர் பரங்கிகளாவது. ஏனென்றால் அதற்கு முன்பு வரை அதாவது உடை கலாச்சாரம் எல்லாமே மாறுகிறது. காலனியவாதிகள் இங்கு வந்த பொழுது அவர்களுக்கு சமையல்காரர்களாகவும் பட்லர்களாகவும் பணிக்கு சென்றது அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாம். ஆக அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த அறிவு சார்ந்த நாகரிகம் சார்ந்த சில முன்னேற்றங்கள் ஏற்படுகின்றன. அதனை அத்திப்பாக்கம் இவ்வாறு பதிவு செய்கிறார். இரண்டு பேருமே ஆங்கிலேய அரசிடம், குறிப்பாக காலனி அரசிடம் தொடர்ந்து உரையாடல் நடத்துகிறார்கள். அத்திப்பாக்கம் வெங்கடாசலனார் நிலம் என்கிற ஒன்றை கையில் எடுக்கிறார். நிலம் சார்ந்த பிரச்சனைங்கிறது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அல்லது ஒரு இனத்துக்கு நில உரிமை என்பது மிகவும் அவசியமான ஒன்று. நிலம் சார்ந்துதான் தேச பிரிவினை எல்லாமே இருக்கு. ஆக விவசாயம் சார்ந்த அந்த சமூகமான அவர் என்னன்னா, அப்பொழுது அந்த 19ஆம் நூற்றாண்டுல ஒரு 17 கேள்விகள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு 17 கேள்விகள் கேட்கப்பட்டது. இந்த மிராசு முறை குறித்த 17 கேள்விகள். அந்த கேள்விகளுக்கு எல்லிஸ் பதில் அளிக்கிறார். எல்லிஸ் பதில் அளித்தால் அது எல்லிஸுடைய பதில் அல்ல, அவருடன் இருக்கிற தாசில்தாராக இருக்கிற சங்கரியர் என்கிற ஒருவருடைய அவரின் மூலம் பதில் தயாரித்து அனுப்புகிறார். அந்த ஆவணத்தை எடுத்துக்கொண்டு பாயக்காரிகளும் நிராசுதாரர்களும் நிராசுதார்களும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆவணத்தை அத்திப்பாக்கம் வெங்கடாசனார் உருவாக்குகிறார். அந்த ஆவணம் என்னவென்றால், அவர் காலனிய அதிகாரிகளோடு தொடர்ந்து நடத்திய உரையாடல், தொடர்ந்து முன்வைத்த கோரிக்கை. மன்னவேடு என்று சொல்லக்கூடிய, அதாவது மிராசு என்கிற சொல்லே பாசி சொல் என்கிறார். குறிப்பாக இந்த மிராசு முறை ஏன்னா பிராமணர்களும் சைவர், அதாவது அந்த வேளாளர்களும் இது நாங்கள் மரபு வழியாக பெற்ற உரிமை, எங்களுடைய நில உரிமை என்று சொல்லி அந்த நிலங்களை பூரா வச்சுக்கிட்டு மீதி நிலங்களை தரிசாக விவசாயம் பண்ணாம அப்படியே போட்டுட்டு இருக்காங்க. அதை பூரா எடுத்து எல்லாத்தையும் ஆதாரப்பூர்வமாக சேகரித்து வெள்ளை அதிகாரிகளிடம் காலனி அதிகாரிகளிடம் முறையிடுகிறார். குறிப்பா ஒரு கட்டத்தில் சொல்றார், அந்த இங்கிலாந்து ராணியின் கனவுல போய், கர்த்தரே இங்கிலாந்து ராணியின் கனவுல போயாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏழை எளிய குடியான மக்கள், புறக்குடிகள் நிலமில்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத சொல்லு அப்படிங்கிற அளவுக்கு எழுதுறாங்க. நிலத்தையும் பிடிக்கிறாங்க, கல்வியையும் கொடுக்கறது இல்ல. காலனியவாதிகள் கல்விக்கூடங்கள், மருத்துவமனைகள் இவற்றை எல்லாம் இந்த சாமானிய மக்களுக்காக கொண்டு வரும்போது அவற்றை எல்லாம் இந்த சாமானிய மக்களுக்கு பயன்பட விடாமல் தடுத்து விடுகிறார்கள். காடுகள் எல்லோருக்கும் கல்வி என்று பேசும்போது அங்கே இருந்த அந்த உயர்ந்து குடிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காசு இல்லாதவங்களுக்கு கல்வி எதற்கு என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அதே போல் மிஷனரிகள் அனுப்பும் சமய பரப்புதலுக்காக அனுப்பக்கூடிய பணத்தை சமய பரப்புதலுக்கு மட்டும்தான் செலவிடணும், நீங்கள் இதற்கு கல்விக்காக செலவிடுகிறீர்கள் அப்படின்னு இங்கே உள்ள உயர் சாதிகள் தடுக்கிறாங்க. ஆக ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வி பெறக்கூடாது என்பதில் இந்த பிராமணர்களும் அடுத்த கட்டத்தில் இந்த வேளாளர்களும் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. இந்த விஷயத்தை இவரும் எடுத்து காட்டுறாரு. இப்படி எங்களுக்கு கல்வியும் கிடைக்கவில்லை, படித்து முன்னேற வேண்டும் என்றாலும் அதற்கும் வாய்ப்பில்லை, நிலத்தில் விவசாயம் செய்து முன்னேற வேண்டும் நிலமும் இல்லை என்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அத்திப்பாக்கம் வெங்கடாசலனார் தொடர்ந்து நடத்திய அந்த உரையாடல் எல்லாவற்றையுமே தொகுத்து அதை மக்களுக்காக
மக்கள் எல்லோரும் படிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே இவர் அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயகர் என்பவர் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர். அந்த சமுதாயத்தில் உள்ள ஒடுக்கப்பட்ட விளிம்புகளில் உள்ள மக்களை பார்த்து தன்னுடைய கல்வியை, தன்னுடைய செல்வத்தை அவர்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காக பயன்படுத்துகிறார். அதே போல அயோத்திதாசர் அவர் காலனிய வழி அறிவை பெற்றாரா என்பது தெரியவில்லை. ஏனென்றால் அவருக்கு ஆசிரியர் அயோத்திதாசர் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர் தன்னுடைய கூர்மதியையும் தன்னுடைய பணியையும் தன்னுடைய சமூக மக்களுக்காக கொண்டு வர்றாரு. ஆக இந்த கால்டுவெலிடம் கிடைத்த அந்த கால்டுவெலால் உருவாக்கப்பட்ட திராவிடத்தை வலுவாக பற்றுக்கொண்ட ஒரு ஆளுமையாக அயோத்திதாசர் இருக்கிறார். அவரும் ஆங்கிலேயர்களிடம் குறிப்பாக அரசு பணிகளாக இருக்கட்டும், கல்வி, இது தொடர்பான எல்லா இடத்திலையும் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்பதை தொடர்ந்து தன்னுடைய உரையாடல்களின் மூலம் வலியுறுத்துகிறார். இப்ப அத்திப்பாக்கம் வெங்கடாசலனாரின் அந்த ஆவணம் தான் 1892 திரமன் கீர் அவரது அறிக்கையின் மூலம் உருப்பெற்ற பஞ்சமி நிலம் என்கிற ஒரு திட்டத்திற்கு வித்தாக அமைந்தது என்பதாக நாம் கருதலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அத்திப்பாக்கம் வெங்கடாசலனார் காலனியவாதிகளோடு உரையாடி இருக்கிறார். அதை நாம் மறுக்கக்கூடாது. அப்ப நில உரிமை, கல்வி உரிமை, அரசு வேலை, உச்சபட்சமா இந்த சுதேசியம் என்று பேசுகிறவர்கள் எவ்வளவு ஏமாற்றுக்காரர்கள் அப்படிங்கிறத ரெண்டு பேருடைய பதிவுகளையும் நாம பார்க்க முடியுது. அதன் நோக்கம் என்ன? அயோத்திதாசர் சுதேசியம் என்று பேசுகிறக்கூடியவர்கள் அவர்கள் வேஷக்காரர்கள், வேஷ பிராமணர் என்ற கருத்தை உருவாக்குகிறார். அவர்கள் பேசுவதில் எந்த நியாயமும் இல்லை. வெள்ளைக்காரர்களை வந்துட்டு குறை சொல்லுகிறார்களே, இவர்கள் இந்த மதத்தில் சீர்திருத்தத்தை ஏற்றுக்கொள்வார்களா, சாதியை ஒழிப்பார்களா, வீட்டுக்குள்ள வருவாங்களா அப்படிலாம் கேட்கிறார். ஏன் வந்து கோயிலுக்குள்ள விடமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது அயோத்திதாசர் ஒன்று சொல்லுவார். நான் கோவிலுக்குள்ளே சென்று விட்டால் அங்கே இருக்கக்கூடிய அரச மரம், வேப்ப மரத்தை பற்றிய உண்மைகள், அங்கே இருக்கக்கூடிய மூலவர் அவரை பற்றிய உண்மைகள் எல்லாவற்றையும் நமது ஜனங்கள் தெரிந்து விடுவார்கள் என்பதற்காகத்தான் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆக ஒரு பகுத்தறிவு இயக்கம் என்கிற ஒரு தன்மை அத்திப்பாக்கம் வெங்கடாசலனாரிடம் இருந்தது. அவர் ஒரு நில உரிமை போராளியாகவும் இருந்திருக்கிறார். அதே போல ஒரு அரசியல் உரிமையை போராட்டத்தை அயோத்திதாசர் நடத்தியிருக்கிறார். அவர் ஒரு கருத்தாக்கத்தை முன்வைக்கிறார். கால்டுவெலியிடம் இருந்து அவர் தாக்கத்தை பெற்றிருக்கிறார் என்று நாம் சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், கால்டுவெல் ஒரு நூல் எழுதியிருக்கிறார், பரதகண்ட புராணம் என்று. அந்த பரதகண்ட புராணம் தான் வேதங்கள், ராமாயணம், மகாபாரதம் இவையெல்லாம் எவ்வளவு அபத்தமானவை என்பதனை பேசக்கூடிய ஒரு நூல். அதே போன்றுதான் அயோத்திதாசர் இந்திரதேச சரித்திரம் என்கிற ஒன்றை இயற்றுகிறார். இந்த பிராமணியத்தின் மூலம் கட்டப்பட்டவை அனைத்தையும் தலைகீழாக மாற்றுகிறார். அது பிராமணியன் சொல்லக்கூடியது ஒரு ஐதீகம், பொய்மை. அதற்கு எதிராக இவர் ஒன்றை கட்டமைக்கிறார். அதுவும் கதைதான், கதையாடல் தான். அதை உண்மை என்று சொல்லும்போது இதை உண்மை என்று சொல்வதில் என்ன தப்பு இருக்கு என்கிற கேள்வி வருகிறது. ஏனென்றால் இவர் காரண காரியத்தோடு சொல்லுகிறார். அயோத்திதாசரிடம் ஒரு லாஜிக் இருக்கிறது, ஒரு தர்க்கவியல் இருக்கிறது. ஆக நாம் தொடர்ந்து அத்திப்பாக்கம் வெங்கடாசலனார் மட்டுமல்ல, மிக பல ஆளுமைகள் அந்த தருணத்தில் பணியாற்றி இருக்கிறார்கள். அதே போன்று அயோத்திதாசர் மட்டுமல்ல, இருந்தாலும் இவர்களுடைய பங்களிப்பு என்பது கூடுதலாக உள்ளது என்பதை கவனப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அயோத்திதாசரையும் அத்திப்பாக்கம் வெங்கடாசலனாரையும் நாம் தொடர்ந்து வாசிக்க வேண்டும். அதற்கு முன்பாக நாம் கால்டுவெலின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை கண்டிப்பாக கட்டாயமாக வாசிக்க வேண்டும். அப்படி நாம் பயின்றால்தான் இந்த திராவிடம் என்பது குறித்த புரிதலுக்கு நாம் வர முடியும். இன்றைக்கு சொல்லுகிறார்கள் திராவிடம் என்பது சமஸ்கிருதம், சமஸ்கிருத சொல். எந்த சொல்லா இருந்தாங்க? எந்த சொல்லிலும் ஒரு ஆணுக்கு பெண் பெயரை இட்டால் அவன் பெண்ணாகிவிட முடியாது.
ஒரு பெண்ணுக்கு ஆண் பெயரை இட்டால் அது வேறுபாடு தான். ஆரியம் என்கிறதுக்கு எதிரான ஒரு கருத்து தான் திராவிடம். ஆரியத்தை அம்பலப்படுத்துவது, ஆரியத்தின் சனாதானத்தை தோலிட்டு காட்டக்கூடிய ஒரு சனாதானம், ஜனநாயகம் என்பது இந்த திராவிட கருத்தியல். இதற்கு அத்திபாக்கம் வெங்கடாசன்னார், அயோத்திதாசர் போன்றவர்களுடைய கருத்துக்கள் 20ஆம் நூற்றாண்டில் தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கமாகவும் அண்ணல் அம்பேத்கரின் ஒரு உரிமை போராட்டமாகவும் மலர்ச்சி அடைகின்றது. இதுதான் இந்த 19ஆம் நூற்றாண்டில் இந்த சமூகத்தில் நிகழ்ந்த முக்கியமான வினை, முக்கியமான செயல், பகுத்தறிவு சார்ந்த செயல். இதனை குறிப்பாக மார்க்சியவாதிகள் பார்க்க தவறுகிறார்கள். பண்பாடு, மக்களுடைய வாழ்வியல், திராவிடம், திராவிட மாயை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். திராவிடம் எப்படி மாயையாக இருக்க முடியும்? ஆரியம் செய்துள்ள மாய வலைகளை தோலுறுத்தி காட்டக்கூடிய ஒரு தத்துவம். இந்த நாட்டிலே ஆரியம் என்கிற ஒரு கலாச்சாரம், அதுதான் ஒற்றைத்தன்மையாக இருந்தது. இது ஆரிய நாடு, சமஸ்கிருதம் தான் இதன் மொழி என்கிற அந்த கருத்தாக்கம் என்பது பொய் என்பதை உடைத்தெறிந்தது திராவிடம். தெற்கே உள்ள பகுதி தனித்துவமான பகுதி, அந்த நிலப்பரப்பு தனித்துவமான நிலப்பரப்பு, அவர்களுக்கு என்று தனித்த மொழி குடும்பம் உண்டு. ஆக இந்த 19ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்த செயல்பாடுகளை நாம் ஒரு விரிந்த ஆய்வுக்கும் விரிந்த உரையாடலுக்கும் உட்படுத்துவதன் மூலம் இன்னும் இந்த திராவிட கருத்தியலை ஆழமாக புரிந்து கொண்டு அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு வழிவகுக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.